ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பசங்களோட லாஸ்ட் டே ஸ்கூல். இனி அவங்களுக்கு ஸ்ப்ரிங் ஹாலிடே ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி என் பெருசுக்கு கலர் ட்ரெஸ், பெருசுக்கு மட்டும் கலர் ட்ரெஸ், சின்னதுக்கு யூனிஃபார்ம் தான். அதனால் இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிளாக் ஜீன், அப்புறமா அந்த டிஷர்ட், இந்த ஸ்ட்ரெச்சு போட்ட டிஷர்ட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரெச்சுனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த டிஷர்ட் அப்புறம் ஒரு ஹூடியும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட சேர்ந்து அப்படியே லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. பெருசுக்கு மட்டும்தான் லஞ்சு நான் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சின்னதுக்கு ஸ்கூல் லஞ்ச் தான் புக் பண்ணியாச்சு. பெருசுக்கு லெமன் ரைஸ், அப்புறமா குக்கம்பர், கேரட், ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆரஞ்சு பேக் பண்ணியிருக்கிறேன். என் பெருசுக்கு வந்து எதுக்கு இன்றைக்கி கலர் ட்ரெஸ்னால், இங்கே கலர் ட்ரெஸ்ஸை மஃப்டி டேன்னு சொல்லுவாங்க. எதுக்காக கலர் ட்ரெஸ்னால், அவங்க வந்து ஃபுல் அட்டண்டன்ஸ் வாங்கியிருக்காங்களா. ஸோ அதனால் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி கலர் ட்ரெஸ். அதுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதில் ஓட் பண்ணுற மாதிரி அவங்க கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓட் பண்ணுவாங்க. எவ்வளோ ஓட் எதுக்கு வந்திருக்கோ அதை தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சில நேரத்தில் அவங்க டாய்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. சில நேரத்தில் பஜாமா பார்ட்டி மாதிரி பண்ணுவாங்க. பஜாமாஸ் போட்டுட்டு போயிட்டு மூவி, அந்த மாதிரி பாப்கார்ன் அப்படிலாம் கொடுப்பாங்க. அதுவும் ஒன் டைம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபேவரேட் டாய் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த ஃபேவரேட் டாய் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சு ஏதாவது செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்னதுக்கும் அதே மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கி கலர் ட்ரெஸ் அவங்களுக்கு மட்டும்தான் மஃப்டி டேன்னு அவங்க கிளாஸ் மட்டும்தான் ஸ்கூலில் போட்டுட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க கிளாஸ் ஃபுல் அட்டண்டன்ஸ் வாங்குகிற பசங்களுக்கு அவங்களே ஒரு டேயும் எடுத்துப்பாங்க பிக் பண்ணி. அந்த டேயில் அவங்க என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்களோ அதை மாதிரி பண்ணிப்பாங்க. சின்னதுக்கும் இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ அவளோட ஃபேவரேட் டாய் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போயிருக்கா. அதை ஒரு வாட்டி பஜாமாஸ் போட்டுட்டு போயிட்டு பஜாமா பார்ட்டி, அப்போ மூவி, அப்புறம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பெருசுக்கும் முன்னமாக ஒரு வாட்டி பஜாமா பார்ட்டி மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தா. அவங்க எதை பிக் பண்ணுறாங்களோ அதை மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை தான் சின்னது கேட்டுட்டு இருந்துச்சு, என்ன எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி மஃப்டி செலக்ட் பண்ணீங்க, டாய்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே பசங்களை ஸ்கூல்லேயும் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் 2 இன்டோர் பிளான்ஸ் வாங்கினேன். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இந்த பிளான்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. போன வாட்டி சம்மருக்கும் இந்த மாதிரி பிளான்ஸ் வரப்போ இருந்துச்சு 15 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி இது வந்து 10 பவுண்ட்ஸில் இருந்துச்சு. ரெண்டு பிளான்ட்டுமே. இந்த ஒரு பிளான்ட் 10 பவுண்ட்ஸ், அந்த பிளான்ட்டும் மணி பிளான்ட்டுமே 10 பவுண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தனால வாங்கிட்டேன். பார்த்ததுமே வாங்கி தந்தாங்க. எதுக்காகனா மதர்ஸ் டே வந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி 2 பேரும் வாங்கி தந்தாங்க. இந்த பிளான்ட்டும் 10 பவுண்ட்ஸ். அப்புறமா கீழே இருக்க அந்த பாட்டு வித் அந்த ஸ்டாண்ட் வந்து 8 பவுண்ட்ஸ் ஈச். 8 பவுண்ட்ஸ் ஒவ்வொரு பாட்டு வித் ஸ்டாண்டும் 8 பவுண்ட்ஸ். மணி பிளான்ட்டும் 10 பவுண்ட்ஸ். அது கீழே இருக்குது தனியாக. அப்படி செப்பரேட்டாக தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு பிளான்ட்டு வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டு அதெல்லாம் செட்டாக வாங்கினேன். அப்புறம் அதோட சேர்ந்து இவங்களுக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தது தான். ஃபைனலாக வாங்கியாச்சு. ஏன் லேட் ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து மைக்ரோவேவில் வைக்கிற மாதிரி வேணும், எனக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டே இருந்தேன். அது மாதிரி ரொம்பவும் பெருசாகவும் இருந்துடக்கூடாது. ஸோ அப்படி பார்த்து ஃபைனலாக இது தான் வாங்கினேன். இது வந்து மைக்ரோவேவ் சேஃபன் தான். மைக்ரோவேவில் வைக்கப்போ அந்த வெளியே இருக்க அந்த பிளாஸ்டிக் அதோடு சேர்ந்து தான் வைக்கணும். அதுதான் மைக்ரோவேவ் சேஃப்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. தனியாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி இது ஓகேவாக இருந்துச்சு. மேலே அவங்களுக்கு இதெல்லாம் கேரட்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வாங்கினேன். மேலே 2 போர்ஷனாக இருக்குது. கீழே வந்து ரைஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அவுட்டர் பார்ட் வந்து மைக்ரோவேவ் சேஃபாட்டு இருந்துச்சு. மேலே இந்த மாதிரி ஒரு லிட்டும் வச்சுருக்காங்க. அது எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம்னால அது எடுக்க கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. மற்றபடி லீக் ப்ரூஃபான்றது எனக்கு தெரியலை. நான் இனி தான் டெய்லி யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருந்தனால நான் வாங்கியாச்சு. மைக்ரோவேவ் சேஃபும் கூட நல்லபடியாக வாங்கிட்டேன். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, கரெக்டான சைஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு வாங்கியாச்சு. மெயினாக என்னென்னா, அவங்களுக்கு லஞ்சு எப்படியுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறப்போ குளிர்ந்து போயிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு சூடு பண்ணுற மாதிரி இருக்கணும். மைக்ரோவேவ் சேஃபாக இருந்துச்சுன்னா டிஃபன் பாக்ஸ் அவங்களுக்கு செட் ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் வச்சுருந்ததுமே அவங்களுக்கு மைக்ரோவேவ் சேஃப் தான். ஸோ இதுவும் இப்போ வாங்கியாச்சு. இது என்ன லீக்கேஜ் ப்ரூஃப் மட்டும் இனிமேல் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு போகிறப்போ தான் தெரிய வரும் எப்படி இருக்குன்றது. குழம்பு இதில் மேக்ஸிமம் விட மாட்டேன், அது தனியாக தானே வைப்பேன். அதனால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி நாங்கள் டின்னருக்கு வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. என்ன டின்னர்னால், புட்டு வித் மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அவங்க ஒரு மலையாளி ஃபேமிலி. நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்குமே புட்டு அப்படி சாப்பிட்டதில்லை. யூஸ்வலாக நான் வந்து பனானா அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருப்பேன். இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மட்டன் குழம்பு வித்து புட்டு ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது நெக்ஸ்ட் டே வந்து இந்த மூவி நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அது கே ட்ராமா சீரீஸ்.
எந்த சீரீஸ்ன்னு தெரியுதா? வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின்ஸ் அந்த சீரீஸ் தான். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக ரிவ்யூ பார்த்தேன், சூப்பராக. அந்த ரீல்ஸ்லாம் நிறைய ரிவ்யூ பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அடிக்கடி கேட்ராமா பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ப்பேன். இதுவும் அதே மாதிரி தான். பட் என்னென்னா 2 எபிசோட் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் எபிசோட்லேயே செம்ம அழுகையாக வந்துடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பொண்ணோட அப்பா ஃபஸ்ட்டு இறந்துருவாங்க, அடுத்தது அம்மா இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவள் எப்படி அந்த லைஃப்பை லீட் பண்ண போகிறா அப்படின்றது தான் செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் எபிசோட் பார்த்து முடிக்கும் போதே நான் ரொம்ப அழுதுட்டேன். அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி போயிட்டேன். அது இருந்தாலும் அதுக்கப்புறம் எப்படி அவள் லைஃப்பை லீட் பண்ண போகிறா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இருந்து பார்த்துட்டேன். நான் மட்டும்தான் இருந்து பார்த்துட்டு இருந்தேன், வீட்டில் யாருமே பார்க்கல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு செகண்ட் எபிசோட்லேருந்து என் பெருசும் பார்க்க வந்தால் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், அதனால் பார்த்தாச்சு. இது வரைக்கும் 2 எபிசோட் தான் பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாலமன் ஃபிஷ் தான் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி பெருசாக, அதாவது கொஞ்சம் பெருசாக ஃப்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று நைட்டு ரசம் வச்சுருந்தேன். அவங்க வீட்டில் சாப்பிட்டதுனால ரசம் அப்படியே இருந்து போயிடுச்சு. ஸோ அதனால் ரசமும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு. அவங்க வீட்டுக்கு டின்னருக்கெலாம் போயிட்டு வரப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது அப்படியே இருந்துச்சு. இன்றைக்கி அதனால் அதுவே எடுத்தாச்சு லஞ்சுக்கு. ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியாச்சு. இன்னும் அப்படியே லஞ்சை சாப்பிட வேண்டியது தான். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். பீச்சுக்கு பார்க்குக்கு போகலான்னு தான். இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக நிறைய எல்லா இடத்துலையுமே பூக்கள் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுதான் வீடியோ எடுத்தேன். இனி அப்படி தான் நிறைய ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக எல்லாரோட வீட்லேயும் ஃப்ரெண்டில் இருக்கும். ரோஸ்லாம் அவ்வளோ பெருசாக பூத்து இருக்கும். நிறைய கலர்ஸில் அழகாக இருக்கும். இப்போ இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். கீழே ஒரு ஸ்னெயில் இருந்துச்சுன்னு பசங்க உடனே அதை பார்த்துருந்தேன். இனிமேல் அதுவும் நிறையவே இருக்கும். இந்த சீசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளவர்ஸ் அழகாக பார்க்குறதுக்காகவே ரொம்ப பிடிக்கும். இது என்னென்னா, பசங்க ஸ்கூலில் வந்து அந்த எல்லோ கலர் ஃப்ளவரை இதில் வைக்கிறப்போ எல்லோ கலரில் க்ளோ ஆச்சுன்னா நம்மளுக்கு பட்டர் பிடிக்குமா. ஸோ அதை தான் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இங்கே பார்க்குக்கும் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். பசங்க வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் புல் இருக்கிறனால அவங்க நிறைய நேரம் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்போ தான் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியும். இந்த சீசனில் தான் நம்மளுக்கு நிறைய வெளியும் வர முடியும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் வந்து யார் நல்லா பண்ணுறான்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பார்க்லேயே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நீ அழகா பண்ண, பாப்புக்குட்டி விழுறா. பாப்புக்குட்டி சாஃப்ட் லேண்ட் பண்ணு. Try. இந்த ப்ளாசம் ஃப்ளவர்ஸும் எல்லா இடமுமே பார்க்கலாம். பிங்காக எல்லா இடமும் இருக்கும். Coming. On the pink one too. Pink. Yeah.
வாங்க போகலாம் டைம் ஆகுது வா. அப்படியே நாங்களும் பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த வீக் கொஞ்சம் நிறைய பேர் பீச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஸ்விம் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பார்க்குறப்போ கொஞ்சம் டீனேஜர்ஸ்லாம் ஸ்விம் பண்ணிட்டு இருந்தாங்க. இனி போக போக குட்டி பசங்கள்லாம் கூட நிறைய பேர் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இனி ரொம்ப நல்லாயிருக்கும், பீச்லாம் ஜெகஜோதியாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் எங்களோட டே போச்சு. ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்